சிஎஸ்கேவை பார்க்க செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கண்டிப்பா 6வது முறையா சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் கூட சிஎஸ்கே டீம்ல சின்ன சின்ன வீக்னஸ் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய குறைகளை பத்தி பேசி இருக்காரு ஆகாஷ் சோப்ரா. ஓகே, என்ன நடந்திருக்கு, ஆகாஷ் சோப்ரா சொன்ன குறைகள் என்ன அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். எல்லாருமே அவளோட எதிர்நோக்கி காத்திருந்த ஐபிஎல் 2024 ஆனது மார்ச் 22ஆம் தேதியில இருந்து கோலாகலமா தொடங்க போகுது. முதல் போட்டியே சேப்பாக்கம் மைதானத்துல, எஸ் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல தான் ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் முதல் போட்டியிலே மோத போறாங்க. சோ முதல் போட்டியே இடி மின்னலுமா தான் இருக்க போகுது. தல டோனிக்கு இது கடைசி ஐபிஎல் தொடர் அப்படின்னு வேற சொல்றாங்க. சோ தலையோட தரிசனத்தை பார்த்தாகணும் அப்படிங்கிறதுல ரசிகர்கள் பயங்கரமா ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே கேம்ப்ல பிராக்டிஸ் செஷன்லாம் தொடங்கிருச்சு. நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை சாம்பியன் பட்டத்தை வின் 6வது முறையா டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருக்கு. இந்த நிலையில தான் என்னதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்க்க பலமா இருந்தாலும் கூட அந்த டீம்லயும் பல குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசி இருக்காரு இந்திய அணியின் முன்னாள் வீரரான ஆகாஷ் சோப்ரா. இத பத்தி ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 6வது முறையா சிஎஸ்கே டிராஃபியை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நம்புறாங்க. ஆனா சிஎஸ்கேவோட பவுலிங் யூனிட்ல தான் கொஞ்சம் குறை இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே ஸ்குவாட்ல பார்த்தோம்னா பெரிய இந்தியாவோட சுழற்பந்து வீச்சாளர் அப்படின்னா அது ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான். அவரை தவிர யாருமே இல்ல. பிளேயிங் லெவன்லயுமே கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா தான் இருப்பாரு. இதனால வெளிநாட்டு வீரர்கள் மத்தியில கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். வெளிநாட்டு வீரர்கள் தான் அதிக அளவுல ஸ்பின் பவுலிங்ல ஈடுபடுவாங்க. இது சிஎஸ்கேவுக்கு கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது. அதே சமயத்துல ரவீந்திர ஜடேஜாவுமே இப்பதான் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடிட்டு திரும்பி இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா டெஸ்ட் கிரிக்கெட்ல சிறந்த வீரர். அதோட மட்டும் இல்ல, ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்லயே சிறப்பா ஆடுவாரு. ஆனா T20 ஃபார்மேட் கிரிக்கெட்டை பொறுத்தளவுக்கு ரவீந்திர ஜடேஜா கடைசியில தான் வருவாரு. தோனியை பொறுத்தளவுக்கு ரவீந்திர ஜடேஜா எப்பவுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்புவாரு. அதையே நம்மளும் நம்புவோம் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் சோப்ரா பேசியிருக்காரு. இப்போதைக்கு சிஎஸ்கே ஸ்குவாட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பின் பவுலர்ஸ் வரிசையில ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, ரச்சின் ரவீந்திரா, இவங்க இல்லாம அஜய் மண்டல், நிசாந்த் சிந்து, பிரசாந்த் சோலாங்கி, தீக்ஷனா மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தாலும் கூட சிஎஸ்கேல எப்பவுமே ரவீந்திர ஜடேஜாவை தவிர வேற எந்த இந்திய சுழற்பந்து வீச்சாளருமே பிளேயிங் லெவன்ஸ்ல சேர்த்ததே கிடையாது. இதை தான் குறையா சொல்லி பேசி இருக்காரு ஆகாஷ் சோப்ரா.